Hi friends, welcome to Selvaambika YouTube channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட். அது ஹோம் ப்ரெக்னென்சி டெஸ்ட் கார்டுன்னு சொல்லலாம். இந்த டெஸ்ட் வந்து நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்ட்டாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். இது எந்த டைமில் பண்ணணும்னா ஏர்லி மார்னிங் யூரின் சாம்பிள் எடுத்துகிட்டு பண்ணணும். ஏன் இயர்லி மார்னிங் தான் பண்ணணுமா, ஆஃப்டர்நூன் ஈவினிங் தான் பண்ணக்கூடாதுன்னா, இயர்லி மார்னிங்கும் போது நம்ம தூங்கி எழுந்து அந்த யூரின் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ அந்த ஹெச்சிஜி ஹார்மோனும் வந்துட்டு அதில் அதிகமான அளவு இருக்கும். இப்போ நம்ம அதுக்கப்புறம் வந்து யூரின் வைட் பண்ணும்போது கொஞ்சம் டைல்யூட் ஆகிடும். ஸோ மார்னிங் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ரிசல்ட் நல்லா தெரியும். இன்கேஸ் இல்லை ஆஃப்டர்நூன் பார்க்கணும், இல்லை ஈவினிங் பார்க்கணும், அட்லீஸ்ட் ஒரு 3 hours வந்து யூரின் போகாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ரிசல்ட்ஸ் வந்து தெரியும். இந்த யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பார்த்தாவே வந்துட்டு பாசிட்டிவ் தானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆமாம், ஏன்னா இந்த ஹெச்சிஜி ஹார்மோன் வந்துட்டு எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்னா, நம்மளோட ஃபர்டிலைஸ்டு எக்கு வந்து போயிட்டு இம்ப்ளான்ட் ஆகினதுக்கப்புறம், அதாவது பிளாசென்ட்டாக தான் இந்த ஹெச்சிஜி ஹார்மோனே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னா இந்த ஹார்மோனே நம்ம உடம்புல செக்ரேட் ஆகாது. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது மட்டும்தான் இந்த ஹெச்சிஜி ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இயர்லி டேஸை நம்ம கண்டுபிடிக்கணுன்னா இந்த யூரின் டெஸ்ட்லேயே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த டெஸ்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இயர்லி மார்னிங் ஒரு க்ளீனான ஒரு கப்பில் ஃபஸ்ட்டு யூரின் சாம்பிள் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் இந்த கார்டு வந்துட்டு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சிடணும். ஒரு 2 to 3 drops ஆஃப் யூரின் வந்து அந்த எஸ்ன்னு இருக்கும் சாம்பிள் சொல்லிட்டு, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஹோலில் வந்துட்டு ஒரு 2 to 3 drops ஆஃப் யூரின் வந்து போர் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes விட்டணும். 5 minutes கழிச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது டபுள் லைன் இருந்துச்சுன்னா, சிஎன்டி டபுள் லைன் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், சிங்கிள் லைன் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட் வந்து நெகட்டிவ். ஸோ 2 லைனுமே இல்லைன்னா இந்த டெஸ்ட் வந்து இன்வேலிட். ஸோ அப்போ திரும்ப ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்கி திரும்பவும் தான் நீங்கள் வந்துட்டு பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் 2 லைனுமே வரல அப்படின்னா. இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நெகட்டிவ், ஆனால் உங்களுக்கு பீரியட்ஸ் வரல, அதாவது 20th வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டு, அன்றைக்கி நீங்கள் ஒரு 21, 22 பண்ணுறீங்க, வரலன்னா ஒரு 2 weeks கழித்து நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த ஹெச்சிஜி ஹார்மோன் வந்துட்டு இந்த பிளாசென்ட்டா தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒன்ஸ் வந்து இம்ப்ளான்டட் ஆனதுக்கப்புறம் ஒரு 6 to 10 days ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஹெச்சிஜி ஹார்மோன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் இயர்லியாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஒரு 2 weeks கழித்து ரிப்பீட் பண்ணி பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.